பாஜகவோட உறவு வச்சுக்கிட்டே தாங்க இருக்குது திமுக. வெளியே சும்மா நான் அடிப்பேன் நீ அழுகணும் இந்த ட்ராமா தான். இப்போவும் சொல்கிறேன், அமித்ஷா சொல்லி தான் மே மாதம் 4ஆம் தேதி ராத்திரி எடப்பாடியை திமுக சப்போர்ட் பண்ண ஒத்துக்குச்சு. அன்னை வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அமித்ஷாவின் அடிமை பழனிசாமி சொன்னீங்களா இல்லையா? அந்த அடிமையை நீங்கள் முதலமைச்சராக ஒத்துக்குனீங்கன்னா அப்போ உங்களுக்கு 2 பேருக்கும் ஒரே மாஸ்டர் தான். பாஜக எதிர்ப்பு அப்படின்றத நம்ம தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி சொல்லிக்கலாம். நெவர் இட் காம்ப்ரமைஸ்ட், நெவர் இட் அலையன்ஸ் வித் திமுக சொல்லிக்க முடியுமா? நான் பாஜக எதிர்ப்பு அதுக்காக எல்லாரும் ஒன்றா சேரணும்னா அது ரொம்ப தப்பான ஒரு வாதம். அவர் ரொம்ப தடுமாறுறாருங்க. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். இப்போ இன்னொரு இடத்துல விஜய் அவர்கள் ஒரு டேஷும் கிடையாது அப்படிங்கிற ஒரு டேர்ம் அது டேஷ்னு சொல்லலை, பட் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி பேசுறது ஓகேன்னு படுதா சார்? நோ கமெண்ட்ஸ், அவ்வளோதானே. அதாவது அவரும் ஒரு மனுஷர் தானேங்க. இந்த பதவி எப்போவுமே அவர் முதலமைச்சர் அப்படின்லாம் இருக்க முடியாது. அதாவது அவரும் ஒரு மனிதர் தானே, நம்மளை போல் சாமானிய உணர்வுகள், கோபம், ஆத்திரம்லாம் இருக்கும்ல. இதுக்கு முன்னால் ஒரு வாட்டி வாயில் நல்லா வந்துடும்னு சொல்லி அதை பண்ணார். ஸோ அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகட்டுங்க. பாவம் 2.5 வருஷம் தானேங்க அரசியல்வாதி. நம்ம ஊர் அரசியல்வாதிங்களாம் மனசுக்குள்ளே அவ்வளோ வன்மத்தை வச்சுட்டு வாங்க வாங்க உட்காருங்க நடிப்பாங்க. அவர் சினிமாவில் நடிப்பார், வாழ்க்கையில் நடிக்க தெரியல. அதனால் இதெல்லாம் அவாய்டபுள் மிஸ்டேக்ஸ் தான். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அவருக்கு வந்துடும் அது. பட்டு ஐ டோன்ட் அப்ரூவ் ஆல் தீஸ் திங் இன் எ பப்ளிக் பிளாட்ஃபார்ம். இப்போ எனக்கே அந்த மாதிரி வந்துடும் பேசிகிட்டு இருக்கும்போது, இன்டர்வியூவில் இருக்கும்போது. பட்டு அது என்னென்னா நம்ம சாதாரண இயற்கையாக இருக்கிறோம், செயற்கையாக இருக்கிறவங்களுக்கு இது வராது. அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட்டில் இறங்குவாங்க அப்படின்வாங்க, பெரிய வணக்கம்லாம் வச்சுக்குவாங்க. அதெல்லாம் நடிப்புங்க. இவரது யதார்த்தமாக இருக்கிறார், அவ்வளோதான். பட் அதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிஎம்னும் போது மக்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. மக்களில் ஒருவர் தான் அவர். ஆனால் மக்கள் மாதிரி நடந்துக்க முடியாது. சில நேரங்களில் அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி பதவிசாக நடந்துக்க வேண்டியிருக்குது. ஸோ அதனால் அது அனுபவத்தில் சரியாயிடுவாருங்க. நிச்சயமா சார். அதில் இன்னொரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவங்க பேசும்பொழுது நம்ம சோஃபா ஆட்சி பண்ணுறோம், ரீல்ஸ் ஆட்சி பண்ணுறோம், நம்ம குதிரை பேரம் பண்ணுறோம், வாஷிங் மிஷின், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு ₹1 கூட கொடுக்காம ஜெயிச்சவங்க நம்பங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுக்கே நம்ம எதுவும் பண்ணாத போது இதுக்கெல்லாம் நான் எதுக்கு பேரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க உண்மைதாங்க. அதாவது மற்ற கட்சிகள் எல்லாம் 50 கோடி 100 கோடி இறைச்சி தான் தேர்தலில் போட்டியிட்டாங்க. அதில் கொஞ்சம் பேர் ஜெயிச்சதுக்கு காரணமும் பணபலம் தான். செந்தில் பாலாஜி ஜெயிச்சதுக்கு, ஏவாவேலு ஜெயிச்சதுக்கு, KN நேரு ஜெயிச்சதுக்கு, இதுக்கெல்லாம் காரணம் பணபலம் தான். அதிமுகலையும் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் பணபலம் தான். ஆனால் தாவேக்கால ஜெயிச்சவங்க யாருமே பணத்துக்காக ஜெயிக்கலை, பணம் செலவு பண்ணி ஜெயிக்கலை. சொல்லப்போனால் அவங்க யாருன்னே தெரியாமல் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஜனங்க பல இடங்களில். ஏன்னா விஜய் முதல்வர் ஆகணும், இப்போ இருக்கிற ஆட்சி தூக்கி எறியப்படணும், ஆட்சி மாற்றம் நிகழணும், இந்த ஒரே சிந்தனையில் ஓட்டு போட்டாங்க. ஸோ அதனால் அவர் சொன்னது ஃபேக்ட்டு தாங்க. கண்டிப்பாக சார். அண்ட் துரைமுருகன் அவர்கள், அதாவது இவ்வளோ தூரம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம பதில் கமெண்ட்ரி எதுவும் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு திமுகலேருந்து நம்ம துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வெற்றி பெற்றவங்க எல்லாரும் வீரன் கிடையாது, அந்த வெற்றி ரொம்ப நாளுக்கு நிலைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க துரைமுருகன் எப்போவோ அரசியல்லேருந்து ரிட்டையர் ஆகிருக்கணும். ரஜினிகாந்த் அதை இண்டிகேட் பண்ணார், உடனே அவரை போட்டு தாக்குனார். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு திமுக கூட்டத்தில் அவருடைய முடிவு எப்படி இருக்கு பாருங்க. 8 முறை 9 முறை எம்எல்ஏவா ஒரே தொகுதியில் இருந்தாலே இந்த முறை கண்டெஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தா ஒரு லைஃப் அப்படியே வெற்றியிலே போய் முடிச்சிருக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ என்னாச்சு? தோத்துட்டீங்க. இப்போ தோத்த உடனே உங்ககிட்ட பொதுச் செயலாளர் பதவியை பிடுங்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அதை விடுறதா இல்லை. எந்த வயசு வரைக்கும் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? முதல்ல நான் அவரை கேட்குறேன். அதாவது வெற்றியை பற்றியெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம்.
முதல்ல உங்களுக்கு ஒரு பப்ளிக் லைஃப்பில் இத்தனை வருஷம் தான் இருக்கலாம். கவர்மெண்ட் சர்வீஸு கூட 60 வயசு தான். நல்ல பிளேயர் சச்சின் டெண்டுல்கராக இருக்கலாம் அல்லது தோனியாக இருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு வயசு இருக்குது. இந்த அரசியல் வியாதிகளுக்கெல்லாம் வயசே கிடையாதா? 100 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது என்ன நினப்பு இது? அடுத்தது, வெற்றி பெற்றவங்கெல்லாம் வீரர்கள் இல்லைன்னா அப்போ என்ன ஆவங்களாம்? மக்கள் தீர்ப்பு கொடுத்து தானேங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நான் தான் அடுத்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு பேசினார். அவர் எம்எல்ஏவாய் சபைக்குள்ளே போக முடியல, சட்டப்பேரவைக்குள்ளவே. இப்போ அங்கே விஎஸ் பாபுன்னு ஒரு சாதாரண ஆள் தான். அவர் திமுகவில் தொண்டராக இருந்த ஆள் தான். அவர் ஒன்றும் பெரிய ஃபேமஸ் ஃபிகர்லாம் இல்லை. அவர் உங்களை அடித்து காலி பண்ணிட்டார். இன்னைக்கு கூட சொன்னார், குளத்தூரில் நான் 5 நிமிஷம் பேசுறதுக்கே கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு சொன்னார். அதனால் வெற்றினா வெற்றி தான். ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் வெற்றி தாங்க. இப்போ திருப்பத்தூரில் பெரிய கருப்பன் ஒரு ஓட்டில் தானே தோத்துட்டார். அதனால் அதாவது சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ற கதை தான் துரைமுருகன் கதை. நீங்கள் தோத்துட்டீங்க, ஹானஸ்ட்டாக அதை ஒத்துக்கணும். we have been rejected by the people. நம்ம தோற்கடிக்கப்பட்டோம். அது காரணம் என்ன, எப்படி அதை அவாய்ட் பண்ணுறது, எதிர்காலத்தில் எப்படி நம்ம ரிவைவ் பண்ணுறது, இதை பற்றி யோசிச்சேன். பரவாயில்ல, அவன் ஜெயிச்சதெல்லாம் ஒரு ஜெயிப்பே இல்லைங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசில் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நான் பியூசி பாஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் இருக்கும். ரிசல்ட் பேப்பரில் பார்த்துன்னு சொன்னான். என் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அம்மா சொன்னாங்க, உனக்கு லக்குப்பா, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன். இவன் அவங்க பையனை சொல்கிறாங்க, அவன் கஷ்டப்பட்டு படித்தான்பா, செகண்ட் கிளாஸில் தான்ப்பா பாஸ் பண்ணியிருக்கான்னாங்க. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க? நான் காலேஜில் படிக்கிற ஒரு டீனேஜ் பையன். அது மாதிரி அவங்கவுங்க நினப்பு, புரியுதுங்களா? அடுத்தவனுடைய வெற்றியை நம்ம அங்கீகரிக்கணும். அதை இல்லாமல் வெற்றி பெற்றவன்லாம் வீரன் இல்லைன்னா இல்லை கோழையாப்போ, தோத்தவங்கெல்லாம் வீரர்களா? அவர் அகராதி இல்லை, என்ன சொல்ல வர்றாரு? அவர் தோல்வியே இன்னுமே யாருமே ஒத்துக்காம இன்னுமே நம்ம சிஎம் சொன்ன மாதிரி கன உலகில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது அவங்க ஒரு மாய உலகத்தை உருவாக்குனாங்க, நம்ம மக்களுக்காக உருவாக்குனாங்க. ஆல் இஸ் வெல், மாதா மும்மாரி, மக்கள்லாம் நிம்மதியாக இருக்காங்க, பொற்கால ஆட்சி நடந்துட்டு இருக்குது 2.1, இது ஜனங்களுக்காக உருவாக்குனாங்க. அதை சொல்லி சொல்லி அவங்களும் அந்த உலகத்திலே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ நிஜ உலகத்தில் அடித்து ஜனங்க கடாசனோன்னும் அவங்களுக்கு புரியல. என்னம்மா நம்ம நல்லா தானே ஆட்சி கொடுத்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே 60 நாள் ஆயும் அவங்களுக்கு தெரியல அது. ஏன்னா ரீசெண்டாக அந்த கல்வெட்டுலேருந்து ஸ்டாலினுங்கிற பெயர் எடுக்கும்பொழுது கூட, கல்வெட்டுலேருந்து நீங்கள் பேர் எடுக்கலாம், மக்கள் மனசுலேருந்து மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிற பேரை உங்களால் எடுக்க முடியாதுன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சீப்புங்க. எடுத்தாங்களா, இது இவங்களே கலப்பி இவங்களே கதை எழுதி இவங்களே சொல்லிக்கிறாங்களா? திஸ் கவர்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மாதிரி ஈனத்தனமான கவர்மெண்ட் இல்லை. அம்மா உணவகங்கள் தொடரட்டும்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் சைலண்ட்டாக அதை முடிச்சிட்டாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, அம்மா உணவகங்கள் நல்லபடியாக அதே பேரில் நடக்கட்டும்னு சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஃபண்ட் அலாட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 1 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க. தரமாக இருக்குன்றாங்க, ருசியாக இருக்குன்றாங்க. ஸோ அதாவது நம்மளால் மக்களுக்கு எது செய்யணும்னு நல்லது, போன ஆட்சி நல்லது பண்ணியிருந்தா கூட அதை தொடரக்கூடிய மனப்பான்மை உள்ளவர் தான். இப்போ கூட ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, விடியல் வார்த்தையை தூக்கிட்டாரு, நாம் முதல்வனை எடுத்துட்டாரு. என்னங்க இது? ஒரு முதல்வன்னா எத்தனை பேர் முதல்வனாக இருக்க முடியும்? அது என்ன பேர்? இவங்க எவனோ ஒருத்தன் கம்பெனிக்காரன் இந்த ஆட் ஃபில்ம் சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க பண்ண கூத்தெல்லாம் இன்னொரு கவர்மெண்ட்டை தொடரணும்னா என்ன? இப்போ மகளிர் பயணம், கட்டணமில்லா மகளிர் பயணம்னு போட்டிருக்காங்க. விடியல் எடுத்துட்டாரு, என்ன விடிஞ்சிருமா? அந்த பஸ்ஸில் ஏறினாலே பெண்களுக்கெல்லாம் விடியலை என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் தப்பாக போட்டுறீங்க. ஏங்க இவ்வளோ பேசுகிறாங்களே, நாம் தமிழர் கட்சி போராட்டமே நடத்துனாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்கு, தமிழ்நாடுன்னு சேருங்கன்னு. முடியாது நாங்களோ ஸ்டாலின் அரசில். ஆனால் இன்றைக்கி சைலண்ட்டாக அதை ஒரு சாதனையாக சொல்ல. தாவேக ஆட்சி வந்த பிறகு திரு விஜய் அவர்கள் முதல்வரான பிறகு எல்லா பஸ்லையும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாற்றிட்டாங்களா? குறைஞ்சபட்சம் நாம் தமிழர் கட்சி அதுக்கு பாராட்டணும், நன்றி தெரிவிக்கணும். செய்கிறாங்களா? அவங்க ஒரு மனநிலையில் இருக்காங்க, அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காங்க.
நாம் தமிழர். ஸோ அதனால் அந்த மாதிரி ஈனத்தனமான காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. நல்லது இருந்தால் அதை தொடருவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நிச்சயமா சார். அண்ட் விசிகா திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, பிஜேபியை தடுக்கிறதுக்காக திமுகவும் தாவேகாவும் ஒன்றிணைஞ்சா அது தப்பு இல்லை, ஒன்றிணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு உரையில் 2 கத்திகள் இருக்க முடியாது, புரியுதுங்களா? தாவேகா இருந்தால் அங்கே திமுக இருக்காது, திமுக இருந்தால் தாவேகா இருக்காது. திமுகவும் இப்போ விட்டுருங்க, இந்த மே 4க்கு அப்புறம், மே 4க்கு முன்னால் ஒன்றா ஆகணும்னு யாராவது பேசியிருக்க முடியுமா? திருமாவளவன் பேசியிருப்பாரா? அது போல தான். அதாவதுங்க, பாஜக எதிர்ப்பு என்பதே அதிமுக அது கூடவே போய் சேர்ந்துச்சு. திமுக மறைமுகமாக கூட்டணி வச்சிட்டு இருக்குது. அதனால் இவர் திருமாவளவன் அவருக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கட்டும், பாஜகவை உண்மையாகவே எதிர்க்கலைங்க. அது சமரசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா ராஜ்நாத் சிங் ஏன் வந்தார் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு? அவர் கிளாஸ்மேட்டா கலைஞருக்கு? இல்லை திராவிட இயக்க தூண்களில் ஒன்றா? ஏன் நீங்கள் ராகுல் காந்தியை கூப்பிடல, சோனியா காந்தியை கூப்பிடல? அவங்களாவது அவரோட பழகியிருக்காங்க, அரசியல் நடத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டெலிபரேட் கால்குலேட்டட் அட்டம்ப்ட்டுங்க. பாஜகவோட உறவு வச்சுக்கிட்டே தாங்க இருக்குது திமுக. வெளியே சும்மா நான் அடிப்பேன் நீ அழுகணும், இந்த ட்ராமா தான். இப்போவும் சொல்கிறேன், அமித்ஷா சொல்லி தான் மே மாதம் 4ஆம் தேதி ராத்திரி எடப்பாடியை திமுக சப்போர்ட் பண்ண ஒத்துக்குச்சு. 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருங்கன்னு சொல்லி அமித்ஷா கட்டளை இட்டார். அன்னை வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அமித்ஷாவின் அடிமை பழனிசாமி சொன்னீங்களா இல்லையா? அந்த அடிமையை நீங்கள் முதலமைச்சராக ஒத்துக்குனீங்கன்னா அப்போ உங்களுக்கு 2 பேருக்கும் ஒரே மாஸ்டர் தான், அமித்ஷா தான். அம்பலமாச்சா? அதனால் திருமாவளவன் நடிக்கலாம் தெரியாத மாதிரி. பாஜக எதிர்ப்பு அப்படின்றத நம்ம தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி சொல்லிக்கலாம். நெவர் இட் காம்ப்ரமைஸ்டு, நெவர் இட் அலையன்ஸ் வித். திமுக சொல்லிக்க முடியுமா? அதிமுக சொல்லிக்க முடியுமா? பாமக சொல்லிக்க முடியுமா? MDMK சொல்லிக்க முடியுமா? யாருமே சொல்லிக்க முடியாது. அதனால் சும்மா நாட்டியும் நான் பாஜக எதிர்ப்பு அதுக்காக எல்லாரும் ஒன்றா சேரணும்னா அது ரொம்ப தப்பான ஒரு வாதம். அவர் ரொம்ப தடுமாறுறாருங்க. ஒரு பக்கம் இங்கே கூட்டணியில் இருக்கிறாரு, நாங்கள் அரசை சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் கூட்டணியில் இல்லைன்றாரு. அப்புறம் திமுகவோட எங்கள் நட்பு தொடருகிறதுன்றாரு. அவர் எதையோ எதிர்பார்க்குறாரு, ஏதோ பார்கெயின் பண்ணுறாரு, அது சரியாக வரமாட்டேன்னு நினைக்க. அதனால் அவர் அதாவது பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்ற மாதிரி இந்த டில்லி டாலி பண்ணிகிட்ருக்காரு. தட் வில் நாட் ஏர்ன் எனி ரெஸ்பெக்ட் ஃபார் மிஸ்டர் திருமாவளவன். ரெஸ்பெக்ட் அவர் அப்போவே தடுமாறினார். நான் சொன்ன மே 8, 9 அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குறேன்னு ஸ்டாலின் சொன்ன உடனே அப்போவே அவர் என்ன எப்படிங்க ஆக்க முடியும்? இட் இஸ் அகெயின்ஸ்ட் பீப்புள்ஸ் மேண்டேட்னு சொல்ல 24 மணி நேரம் தலைமறைவாயிட்டார். சப்போர்ட் லெட்டரை விஜய் கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. பட் அவரை பொறுத்தவரையில் தடுமாறுறாருங்க. அது எதனாலன்னு தெரில. 9 வருஷமாக இருந்த கொடுக்கல் வாங்கல்கள், நிறைய தொடர்புகள், நிறைய இது இருக்குது இல்லையா, அது அவ்வளோ ஈஸியாக அவரால் வெளியே வர முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.